நெல் வயல்களில் மிதிவண்டியில் சென்றாலும் சரி, கிராம மைதானத்தில் விளையாடினாலும் சரி, அர்ஜுன் எப்போதும் தனது நண்பர்களுடன் இருப்பார். ஆனால் இப்போது அவன் பாடசாலையில் சரியாக படிக்காததால் அவன் தன் அம்மா அப்பாவுடன் சிக்கலில் இருக்கின்றான். அவன் படிப்பில் கவனம் செலுத்தாமல் தனது நண்பர்களுடன் சுற்றித் திரிவதால் இப்படி நடக்கின்றது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவன் மதிப்பெண்கள் அதிகரிக்கவில்லை என்றால் அவனுடைய சைக்கிளை எடுத்து செல்வதாக மிரட்டியுள்ளனர். அர்ஜுன் பாடசாலையில் நன்றாக படிக்க விரும்புகின்றான். ஆனால் கவனம் செலுத்துவது கடினமாக உள்ளது. நண்பர்களுடன் நேரத்தை செலவிடத் தவறினால் அவன் குழுவிலிருந்து ஒதுக்கி விடப்படுவானோ என்ற கவலையும் அவனுக்கு இருக்கின்றது. அர்ஜுன் கஷ்டப்படுவதை கவனிக்கும் அமாலி அவனுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று யோசிக்கின்றாள். அமாலி என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அர்ஜுன் மனதில் ஏதோ இருப்பதாக தான் கவனித்ததை கூறி அவனை தொந்தரவு செய்யும் எதை பற்றியும் அவளிடம் பேச முடியும் என்று அமாலி கூற முடியுமா? அர்ஜுன் ஒரு சில கூட்டங்களை தவறவிடுவது பரவாயில்லை என்றும் அவனால் சேர முடியும் போது அவனது நண்பர்கள் எப்போதும் அவருக்காக இருப்பார்கள் என்றும் அமாலி அவருக்கு உறுதியாக கூற முடியுமா? அர்ஜுனுக்கு ஒரு படிப்பு திட்டத்தை உருவாக்க உதவுவதன் மூலமும் சிறு குறிப்புகள் மற்றும் மனவரைபடங்களை உருவாக்குதல் போன்ற சில படிப்பு நுட்பங்கள் அல்லது பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் அமாலி அவனுக்கு ஆதரவளிக்க முடியுமா? அர்ஜுனுடன் கலந்துரையாடிய பின்னர் அமாலி அவனது பெற்றோர்களிடம் நண்பர்கள் செல்லும் ஒரு மாலை நேர வகுப்பில் சேர அனுமதிப்பது பற்றி பேசுவதுடன் இதனால் அவன் படிக்க முடிவதுடன் அவர்களை பார்க்கவும் முடியும் என்று கூற முடியுமா? படிக்கும்போது தனது நண்பர்களின் வேண்டுகோள்களை அர்ஜுன் எவ்வாறு கையாள்வது என்பதை அமாலியால் காட்ட முடியுமா? இன்னைக்கு அர்ஜுனுக்கும் எனக்கும் வகுப்பு இருக்கிறதால சந்திக்க முடியாது. ஆனா நாளைக்கு வழக்கம் போல உங்க அனைவரையுமே சந்திப்போம். அமாலி நமக்கு காட்டியது போல நமது நண்பர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவர்களுக்கு நடைமுறை மற்றும் உணர்வுபூர்வமான ஆதரவு வழங்க நாம் செய்யக்கூடிய பல எளிமையான விடயங்கள் உள்ளன. நாம் அக்கறை காட்டுகின்றோம் என்பதை காட்டுவது நம் நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும் பலத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றது. அமாலி நமக்கு காட்டியது போல நமது நண்பர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவர்களுக்கு நடைமுறை மற்றும் உணர்வுபூர்வமான ஆதரவை வழங்க நாம் செய்யக்கூடிய பல எளிமையான விடயங்கள் உள்ளன. நாம் அக்கறை காட்டுகின்றோம் என்பதை காட்டுவது நம் நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவும் பலத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றது.